ப்ராக்சி வார்ஸ். உலகத்துடைய நியூ ஏஜ் வார்ஸ்னா அது ப்ராக்சி வார்ஸ். பட் ப்ராக்சி வார்ஸ்னா என்ன? உலகத்துடைய சக்தி வாய்ந்த நாடுகள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நேரடியா மோதாம வேறு சில அமைப்புகளை பயன்படுத்தி தங்களுக்கு எதிரானவங்க மேல தாக்குதல் நடத்தினா அதுதான் ப்ராக்சி வார்ஸ். அமைப்புகளா எந்த மாதிரி அமைப்புகள்னு ஒரு கேள்வி வரும். நிலையில்லாத நாடுகள், ஸ்திரத்தன்மை இல்லாத நாடுகள்ல இந்த மாதிரி அமைப்புகள் நிறையவே காணப்படும். இந்த மாதிரி அமைப்புகள் அதாவது அந்த நாட்டுல சொசைட்டியே பிளவுபட்டு இருக்கும், பல ஃபேக்ஷன்ஸா இருக்கும். ஒரு அமைப்பு ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டமும் இன்னொரு அமைப்பு ஆதரிக்கிறதுக்கு இன்னொரு கூட்டமும் சொல்லிட்டு அந்த நாட்டுக்குள்ளேயே சொசைட்டி பிளவுபட்டு இருக்கும். அதுல ஒரு அமைப்பு அந்த நாட்டுடைய கவர்மெண்டா இருக்கும், இன்னொரு அமைப்பு அந்த நாட்டுல சில பகுதிகளில் தங்களுடைய கண்ட்ரோல் கீழே வச்சிருக்கக்கூடிய வேறு சில அமைப்புகளா இருக்கும். அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் பலவீனமா இருக்கும். ஏன்னா அந்த நாட்டுல உள்ள அந்த நாட்டுடைய எல்லா பகுதிகளும் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் கீழே இல்லை. ஸோ அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் பலவீனமா இருக்கும். ஸோ இவங்களுக்கு எதிரான அமைப்புகளை அழிக்கிறதுக்காகவும் ஒண்ணுமில்லாம பண்றதுக்காகவும் அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் வேறு நாடுகளுடைய உதவியை கேட்பாங்க, பணம் பலமும் ஆயுத பலமும் கேட்பாங்க. அதே சமயம் அந்த நாட்டுல உள்ள ஒரு சில அமைப்புகள், அதாவது அந்த நாட்டுல ஒரு சில பகுதிகளை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர்ல ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கும் வேறு சில நாடுகளுடைய உதவி தேவைப்படும். ஏன்னா கவர்மெண்ட்டையும் எதிர்த்து போர்ல ஈடுபடணும். ஸோ அவங்களுக்கும் ஆள் பலம், பணபலம், ஆயுத பலம்னு அவங்களுக்கும் வேறு சில நாடுகளுடைய உதவி தேவைப்படும். ஸோ ரெண்டு தரப்புமே வேறு சில நாடுகளுடைய உதவியை கேட்பாங்க. அதாவது அந்த நாட்டுல அந்நிய தலையீடுகள் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உள்நாட்டு போர். உள்நாட்டு போர்ல இரு தரப்புகள் இருப்பாங்க. அதாவது நாட்டுக்குள்ளேயே இரு தரப்புகள் இருப்பாங்க. அந்த இரு தரப்புகளும் தங்களுடைய அதாவது அவங்களுக்கான அதிகாரமும் உரிமையும் பெறதுக்காக ரெண்டு பேருமே அடிச்சுப்பாங்க. அந்த இரு தரப்புகளுக்கும் உதாரணத்துக்கு ஒரு தரப்பு அமெரிக்கா ஆதரிக்குது, இன்னொரு தரப்பை ரஷ்யா ஆதரிக்குது. இதுல அமெரிக்கா ஆதரிக்கக்கூடிய தரப்பு அந்த நாட்டுல ஜெயிச்சதுன்னா அமெரிக்கா சொல்ற மாதிரி தான் ஆட்சி அமையும். அமெரிக்காவுக்கு அந்த ரீஜன்ல இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும். அமெரிக்காவுக்கு அந்த நாட்டுல உள்ள ரிசோர்ஸ்க்கும் எக்கனாமிக்கும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதே சமயம் ரஷ்யா அந்த ரீஜனை விட்டு வெளியேற்றப்படும். ஸோ பேசிக்கா ரெண்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளும் நேரடியா போர்ல ஈடுபடாமலே தங்களுக்கான பலத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் பலத்தை நிரூபிக்கிறதுக்காகவும் வேறு சில நாட்டுல உள்ள பிரச்சனைகளையும் உள்நாட்டு பிரச்சனைகளையும் பயன்படுத்தி தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒண்ணுதான் ப்ராக்சி வார்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உலகத்துடைய சக்தி வாய்ந்த நாடுகள் நிலையில்லாத நாடுகள்ல உள்ள சில அமைப்புகளை பயன்படுத்தி தங்களுக்கு எதிரானவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு பேரு தான் ப்ராக்சி வார்ஸ். இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா தெரியும். 1945 அப்புறம் உள்நாட்டு போரும் அந்த உள்நாட்டு போர்ல அந்நிய தலையீடுகளும் அதிகரிச்சிருக்கும். அதே சமயம் ரெண்டு நாடுகளும் நேரடியா மோதக்கூடிய அதாவது நேரடியா போர்ல ஈடுபடுறதும் குறைஞ்சிருக்கும். 1945 அப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன காரணத்தினால ரெண்டு மிகப்பெரிய நாடுகளும் நேரடியா போர்ல ஈடுபடுறத தவிர்த்தாங்க? என்ன காரணம்? ஒரு முக்கிய காரணம் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ். 1945 அப்புறம் உலகத்துடைய ஒரு சில நாடுகள் தங்களுக்கான நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கிக்கிட்டாங்க. அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், ரஷ்யா, இஸ்ரேல், இந்தியா, பாகிஸ்தான், சைனா, நார்த் கொரியா போன்ற நாடுகள் தங்களுக்கான நியூக்ளியர் வெப்பன்ஸை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு நியூக்ளியர் பவர்டு வெப்பன்ஸ் அதாவது நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டா என்ன ஆகும்? அதோடைய விளைவு மனித குலத்துடைய அழிவு. அது அவங்களுக்குமே தெரியும். ஸோ பேசிக்கா அவங்க உருவாக்கின நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்கள பலப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த நாடுகளை நேரடியா போர்ல ஈடுபட விடாமலும் தடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம நேரடியா போர்ல ஈடுபட்டா என்ன ஆகும்? ரெண்டு தரப்புகள்லயும் உயிரிழப்புகள் ஏற்படும். ரெண்டு தரப்புகள்லயும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். ரெண்டு தரப்புகளும் பயங்கர இழப்புகள் ஏற்படும். ரெண்டு தரப்புகளும் அந்த போர்ல இருந்து மீண்டு வர்றதுக்கே பல வருடங்கள் ஆகும். ஸோ அதனாலேயே 1945 அப்புறம் ரெண்டு பெரிய சக்திகளும் ரெண்டு பெரிய நாடுகளும் நேரடியா போர்ல ஈடுபடுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தாங்க. அதே சமயம் இந்த சக்தி வாய்ந்த நாடுகள்லாம் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக வேறு சில நாட்டுல உள்ள உள்நாட்டு பிரச்சனையையும் உள்நாட்டு போரையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க நாட்டை ஒரு பேட்டில் கிரவுண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க நாடு அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க நாட்டை பத்தி கவலை இல்லாம தங்களுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் நிரூபிக்கிறதுக்காகவும் ப்ராக்சி வார்ஸை தங்களுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்த தொடங்கினாங்க. உலகத்துல தற்சமயம் நடக்கக்கூடிய முக்கியமான ப்ராக்சி வார்ஸ்னா சிரியன் சிவில் வார், அதாவது சிரியாவில் நடக்கக்கூடிய சிவில் வார். சிரியன் கவர்மெண்ட்டை ரஷ்யாவும் ஈரானும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதே சமயம் சிரியன் கவர்மெண்ட்டுக்கு எதிரான மிலிட்டன்ட் குரூப்பை
யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஏமேனி சிவில் வார், அதாவது ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்றாங்க. அதே சமயம் ஏமன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப், அதாவது ஹவுதி ரெபல்ஸை ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி யுக்ரைன் கான்ஃபிளிக்ட், யுக்ரைனுடைய கவர்மெண்ட்டை அமெரிக்காவும், அதே போல யுக்ரைன்ல உள்ள ப்ரோ ரஷ்யன் குரூப்ஸை ரஷ்யாவும் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃபிளிக்ட்ல இஸ்ரேல அமெரிக்காவும், காசால உள்ள அமாஸை ஈரானும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி வெனிசுலாவை பார்த்தா வெனிசுலால உள்ள நிக்கோலஸ் மதுரோ கவர்மெண்ட்டை ரஷ்யாவும் சைனாவும் சப்போர்ட் பண்றாங்க. அதே சமயம் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக உள்ள எதிர்கட்சிகளை அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல ஷியா முஸ்லிம் பிரிவினர்களை ஈரானும், சுன்னி முஸ்லிம் பிரிவுகளை சவுதி அரேபியாவும் சப்போர்ட் பண்றாங்க. இப்படிதான் தற்சமயம் உலகத்துல இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன அமைப்புகள்ல உலகத்துல உள்ள பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் பயன்படுத்தி அந்த பர்டிகுலர் ரீஜன்ல தங்களுக்கான பலத்தை அதிகரிக்கிறாங்க. இதுதான் வந்து சிம்பிளா ப்ராக்சி வார்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது சக்தி வாய்ந்த நாடுகள் நேரடியா மோதிக்காம, நேரடியா போர்ல ஈடுபடாம, வேறு சில நாட்டுல உள்ள சின்ன சின்ன அமைப்புகளை பயன்படுத்தி தங்களுக்கு எதிரானவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு பேரு தான் ப்ராக்சி வார்ஸ். இந்தியாவுல ப்ராக்சி வார்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? இந்தியாவுல ப்ராக்சி வார்ஸ்க்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டா ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். நம்ம ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அந்நிய சக்திகளும் நம்ம நாட்டுக்குள்ள வர முடியாது. ஆனா உள்ள ஒற்றுமை இல்லைன்னா வெளியில உள்ள அந்நிய சக்திகள் உள்ள விளையாண்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ப்ராக்சி வார்ஸ். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll see you guys on next video.